இந்த பிரபஞ்சத்திலேயே அதிகமான விந்தையான ஒரு பொருள் கருந்துளை. அந்த கருந்துளையிலும் சிங்குலாரிட்டி என்ற ஒரு பதத்தை பயன்படுத்துகிறாங்க. அது மிகப்பெரிய விந்தையாகும். ஏனென்றால் இந்த சிங்குலாரிட்டியை எந்த ஒரு மனிதன் பயன்படுத்தும் சொற்களை கொண்டும் விதிகளை கொண்டும் புரிந்து கொள்ளவோ விளங்கப்படுத்தவோ முடியாது. ஆகவே இந்த பிரபஞ்சத்திலேயே கருந்துளை விந்தையானது என்றால் அந்த கருந்துளையிலும் விந்தையான விடயம்தான் சிங்குலாரிட்டி. இப்பொழுது கருந்துளையில் சிங்குலாரிட்டி என்பது என்னவென்று நாம் பார்க்க வேண்டுமென்றால் இந்த பதங்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். இந்த பதங்களில் இல்லாதது தான் சிங்குலாரிட்டி. அதாவது அது டைமும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை. இல்லை இல்லை என்று தான் நாம் குறிப்பிட வேண்டும். அங்கு டைம் என்று ஒன்றும் இல்லை, ஸ்பேஸு என்று ஒன்றும் இல்லை. அது பிளாக்காகவும் இல்லை, அது ஒயிட்டாகவும் இல்லை. அந்த சிங்குலாரிட்டி ஒரு சிறிய புள்ளி என்றும் கூற முடியாது, மிகப்பெரிய ஒரு வெளி என்றும் கூற முடியாது. ஆகவே மனிதன் சாதாரணமாக இந்த யூனிவர்ஸை சொல்லுவதற்காக பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸினை கொண்டும் இந்த சிங்குலாரிட்டி இதுதான் என்று தெளிவுபடுத்தவே முடியாது. இந்த சிங்குலாரிட்டி ஒரு வெறும் புள்ளியா, இது ஒரு பொருளின் அடர்த்தியா, இது ஒரு பொருள் ஆரம்பிக்கும் இடமா, ஒரு பொருள் முடியும் இடமா என்பது எந்த விதத்திலும் சொல்லவே முடியாது. காரணம், இதற்கு என்ன ஒரு பருமனோ எந்த ஒரு அடர்த்தியோ இல்லை மற்றும் அதற்கு என்னதான் இருக்கிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாதது மற்றும் கெஸ் பண்ணவும் முடியாதது. என்ன காரணம் என்றால் ஒளி கூட அங்கிருந்து வெளியே வராது. எந்த ஒன்றையும் மனிதன் ஒளியை வைத்து கொண்டு அல்லது ரேடியோ அலைகளை வைத்து கொண்டுதான் இந்த பூமியிலிருந்து ஆராய்கிறான். இந்த சிங்குலாரிட்டி என்பதிலிருந்து எந்த ஒன்றுமே வெளியே வராது என்ற பட்சத்தில் எவ்வாறு அதனை பற்றி சொல்ல முடியும்? ஆகவே அதனை பற்றி சொல்லுவது அது இதுவாக இருக்க முடியாது என்று அந்த பதங்களை பயன்படுத்திதானே ஒழிய வேறு அது இதுவாகத்தான் இருக்கின்றது என்ற பதங்களை பயன்படுத்தி அல்ல. மற்றும் இந்த சிங்குலாரிட்டி ஆரம்பிப்பது கட்டாயமாக அந்த பிளாக் ஹோலின் உள்ளேதான் என்பது மட்டும் மனிதன் புரிந்து வைத்திருக்கின்றான். இந்த பிளாக் ஹோலிற்கு ஈவாண்ட் ஹொரைசான் என்ற ஒரு பகுதியை மிக தெளிவாக அடையாளம் காண முடியும். அந்த ஈவாண்ட் ஹொரைசான் என்ற பகுதியை கடந்து விட்டால் அது பிளாக் ஹோல். ஈவாண்ட் ஹொரைசான் என்ற பகுதிக்கு வெளியே உள்ளது சாதாரண பிரபஞ்ச வெளி. அந்த ஈவாண்ட் ஹொரைசானிற்கு உள்ளே தான் சிங்குலாரிட்டி இருக்கின்றது. எனவே அந்த சிங்குலாரிட்டி இந்த பிரபஞ்ச நாம் அறிந்துள்ள காலம் மற்றும் இடம் என்பவற்றில் அதே மாதிரியாக செயற்பட மாட்டாது. ஏனென்றால் பிளாக் ஹோல் உண்மையிலேயே ஒரு சாதாரணமாக ஸ்பேஸ் அண்ட் டைமை தான் ஒக்யூபை பண்ணுகின்றது என்று நம்ம அறிவோம். ஆனால் அது ஒக்யூபை பண்ணுவது நட்சத்திரங்கள் மாதிரி, கோள்கள் எப்படி ஒக்யூபை பண்ணுகின்றன என்பது மாதிரி அல்ல. அடுத்தது நியூட்டனின் இயற்பியல் விதிகளை எடுத்துக்கொண்டால் மற்றும் ஐன்ஸ்டீனின் விதிகளை எடுத்துக்கொண்டால் அவை கூறும் எந்த சட்டங்களும் அங்கு பொருந்தவே பொருந்தாது. பொதுவாக ஐன்ஸ்டீனின் அந்த ஜெனரல் மற்றும் ஸ்பெஷல் சார்பு கொள்கைகள் இந்த சிங்குலாரிட்டியை விளங்கப்படுத்தவே முடியாது. எனவே இந்த சிங்குலாரிட்டியை எவ்வாறு தான் நாம் அறிந்து கொள்வது என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அந்த சிங்குலாரிட்டி இருப்பது ஈவாண்ட் ஹொரைசான் என்ற அந்த பிளாக் ஹோல் ஆரம்பிக்கும் பகுதிக்கு உள்ளே. அந்த பகுதி ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று ஒருபோதும் கூற முடியாது. ஆனால் அந்த பிளாக் ஹோல் ஸ்பேஸ் அண்ட் டைமில் தான் உருவாகி உள்ளது. ஆனால் அந்த பிளாக் ஹோலின் உள்ளே உள்ள சிங்குலாரிட்டி ஆனது ஸ்பேஸ் அண்ட் டைம் அல்ல. மற்றும் இந்த சிங்குலாரிட்டிக்கு எந்த ஒரு பொருள் இந்த சிங்குலாரிட்டியினுள் விழுந்தாலும் அது எந்த பெரிய பொருளாக இருந்தாலும் வெளியில் வராது, ஒளியே வெளியில் வராது. ஆகவே சிங்குலாரிட்டி அந்த பொருளை என்னதான் செய்கின்றது என்று யாருக்கும் தெரியாது.
மேலும் சிங்குலாரிட்டி என்பதில் நேரம் என்பதே கிடையாதாம், அங்கு நேரமே செல்லாதாம். அடுத்தது, அந்த சிங்குலாரிட்டியில் நுழைந்த எந்த ஒன்றும் அழிக்கப்படாதாம், சிங்குலாரிட்டிக்கு உள்ளே அது வேறு விதமான இன்ஃபர்மேஷன்களாக சேமிக்கப்படுமாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றாங்க. பிரபஞ்சத்தின் அதிர்ச்சியூட்டும் ஒரு புள்ளியாக சினிமா கதைகளில் கூட இதனை படமெடுக்க முடியாத, அறிந்து கொள்ள முடியாத ஒன்றுதான் சிங்குலாரிட்டி. அடுத்தது, சிங்குலாரிட்டி என்ற இந்த வேர்ட் எல்லாமே அங்கு ஒன்றிணைந்து இருக்கின்றன. எல்லாமே புரியாத புதிராக அதனுள்ளே ஒன்றிணைந்ததாக இருக்கின்றன என்ற ஒரு அர்த்தத்தில்தான் வந்தது. எனவே பிரபஞ்சத்தில் மனிதன் எந்த ரகசியங்களை எதிர்காலத்தில் கண்டுபிடித்தாலும் இந்த சிங்குலாரிட்டி என்பதை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது என்கிறாங்க விஞ்ஞானிகள். ஆகவே சிங்குலாரிட்டி என்றால் என்ன என்று எம்மால் புரிய வைக்க முடியாவிட்டாலும் அது தொடர்பான ஒரு ரஃப்பான ஐடியாவை இந்த வீடியோவினூடாக நம்ம கொண்டு வந்தோம். இது மாதிரியான இன்னும் வானவியல் தொடர்பான ஆச்சரியமான வீடியோக்களுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இணைந்திருங்க.